வாருங்கள் தமையா, நாம் செல்ல வேண்டிய இடத்தை நான் அறிவேன். அப்படியென்றால் மகாதேவர் தவத்திலிருந்து எழப்போகிறாரா? மகாதேவா, பிரபு, தற்பொழுது பார்வதி தாயாரும் கைலாயத்தில் இல்லை, தங்களின் புதல்வர்களும் இல்லை. இனி என்னவாகும்? இரு பயணங்கள் தங்களின் லட்சியத்தை அடையவிருக்கின்றது. ஒரு பயணத்தில் முருகனும் விநாயகனும் ஈடுபட்டிருக்கிறார்கள். நீங்கள் கூறிய இரண்டாவது பயணம் பிரபு, அது எவருடன் தொடர்புடையது? அவரை நீயும் நானும் நன்கறிவோம் நந்தி. ஆனால் இம்முறை நீ அவரது திவ்ய அவதாரத்தை சந்திக்கப் போகிறாய். கிருஷ்ணா, தங்களின் இந்த ரூபத்தை தரிசித்து நானும் இந்த கைலாயமும் பாக்கியம் பெற்றோம். யுகமாற்றத்தில் பாவங்கள் எவ்வளவு அதிகரித்தாலும், இப்பிரபஞ்சம் பாவமென்ற இருளில் மூழ்கும் நிலை ஏற்பட்டாலும், அப்பொழுதெல்லாம் தாங்கள் பாவிகளை அழிப்பதற்காக, அதர்மம் புரிந்தவர்களை அழிப்பதற்காகவும் நிச்சயம் அவதரிப்பீர்கள். தங்களின் இந்த ரூபத்தை நான் கண்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். கைலாயத்தை அடைந்து நானும் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் எதிர்காலத்தை அறிவேன். அதனால் மகிழ்ச்சியுடன் அதிகமாக வேறு உணர்வுகளும் தோன்றுகின்றன. இனி அடுத்து வரும் காலங்களில் பானாசுரன் பிரபஞ்சத்தில் ஏற்படுத்தப் போகும் விளைவுகளை அறிந்துமா புன்னகைக்கிறீர்கள்? ஆம், தாங்கள் நாராயணரின் ஒரு ரூபமாக இருந்தாலும், கிருஷ்ணரின் வடிவத்தில் இருந்தாலும், உண்மை என்பது ஒன்றே. இப்பிரபஞ்சத்தில் நடைபெறும் ஒவ்வொரு சம்பவங்களும் தாங்கள் புரியும் லீலையாகும். நான் தங்களுடைய லீலைகளில் உள்ள எனது பணியை செய்து நான் என் கடமையை நிறைவேற்றுவேன். அதன் பிறகு என்றும் போல் பிரபஞ்சம் முழுவதும் சமநிலை பெற்று நலம் பெறும். மற்றொரு முக்கிய உண்மையும் உள்ளது. அதுதான் பார்வதியின் மறுஜென்மமாகும். அதற்கான தருணம் நெருங்கிவிட்டது. கார்த்திகேயனும் கணேசனும் அவ்விடத்தை அடைந்து விட்டனர். அங்கு ஒரு புதிய சக்தி ஒன்று தோன்றும். அது பார்வதி என்ற மனித ரூபத்தை புனிதப்படுத்துவதில் சகாயம் புரியும்.